நாங்கள் சின்ன பையனாக வச்சு இவன் கோஷம் போடும். அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியும் அடகு வச்சு பிஏ எம்ஏ படிச்சுக்கிட்டு வேலை இல்லை. ஓட்டு விலைக்கு கொடுத்துக்கலாம். குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னைக்குமே பண்ணிடாதீங்க. யாரா தந்தா வாங்கிட்டு மாற்றி போட்டிருக்காங்க. ஏன்னா அது நம்ம டாக்ஸ் அபவுட் அவர் வேல்யூ. நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிக்ஷனரிஸ்க்கு நீங்கள் போய் டிக்ஷனரியை பார்த்து காஸ்ட்டுக்கு மீனிங் பாருங்க. தெர் இஸ் நோ மீனிங் ஃபார் காஸ்ட் பிகாஸ் தெர் இஸ் நோ வேர்ட் லைக் காஸ்ட். அதாவது அது என்ன பதில் சொல்லியிருப்பான்னா, இன்னும் நம்ம உலகத்தில் நமக்கு முன்னால் கிளைமேட் கிரைசிஸ் பயங்கரமாக இருக்குது, கரப்ஷன் பெருசாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, டெக்னாலஜிக்கு அக்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி எக்கச்சக்கமான இஷ்யூஸ் நம்ம முன்னால் இருக்குது. ஆனால் எவ்ரி அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னால் அந்த வேர்ட் ஃபோக்கஸ் will be there and hard work. If you stay focused and if you concentrate and you have hard work behind it, 100% you will be successful. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். Now I can see few people from some other states, I think. Now anyway I try to communicate to them also. And I want to know how many of you want me to speak in English? How many of you in Tamil? No one is raising their hands. Okay, anyway I manage. உண்மையிலேயே உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. நேரு யுவகேந்திரா வந்து நம்முடைய இளைஞர்களை ஊக்குவிக்க, இளைஞருடைய திறன்களை வந்து வெளியே கொண்டு வர, இளைஞர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார். என்னோடு பேசுகின்ற நேரத்தில் நேரு யுவகேந்திராவுடைய கோஆர்டினேட்டர் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் கிராம அளவில் அதுபோன்று பிளாக் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்த வேண்டும், அது சிறந்ததாக இருக்கும் என்ற கருத்தை கூறினார். இதில் எனக்கு தனிப்பட்ட அனுபவமே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைமைத்துவத்திற்கான ஃபவுண்டேஷன், அதற்கான அடித்தளம் போடப்பட்டது இளைஞர் மன்றத்தில் தான். நான் முதல் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து வின்னர்ஸ் யூத் கிளப் என்ற ஒரு கிளப் வச்சுருந்தோம். அதனுடைய தலைவராக நான் பொறுப்பேற்று தான் முதல் தலைமை. இதை வந்து லீடர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் கொஸ்டின் பண்ணது யார் ஹூ இஸ் எ லீடர், யார் லீடர்? பதில் இருக்கா? நம்ம ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பி எ லீடர். ஒவ்வொருவரும் யாராக இருக்கணும்? லீடராக இருக்கணும். நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் யாராக இருக்கணும்? தலைவராக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வீடாவது இருக்கும். அந்த குடும்பத்து தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வேலையாவது எல்லாருக்கும் இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சிலவங்க சொல்லுவோம், அந்த பாட்டி பயங்கரமான ஆள், அந்த குடும்பத்தையே வளர்த்துட்டு பயங்கரமான ஆள். அப்போ ஒரு குடும்பம் வளர்ந்ததுக்கு ஒரு பாட்டியினுடைய தலைமை பண்பை சுட்டி காட்டுவதை நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில். எனவே லீடர்ஷிப் அல்ல தலைமை பண்பு என்பது எல்லோருக்கும் இருக்கணும். அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் நிறைய தியரிஸ் இருக்குது. லைஃப் சர்வைவல் பற்றிலாம் நிறைய தியரிஸ் இருக்குது. யாராக கேட்டுருக்கீங்களா? இப்போ எல்லோரும் சொல்லக்கூடிய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் ரொம்ப ஃபிட்டோ அந்த ஆள் சர்வைவ் ஆகும். அப்போ நீங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்க வேண்டியிருக்கிறது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்க வேண்டியிருக்கு, ரொம்ப யதார்த்தமாக இருக்க வேண்டிய சூழல் வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூத்து புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழில் வந்து அற்புதமான பழமொழி இருக்குது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், 5 விளையாதது 50 விளையாது. இதில் சும்மா வார்த்தைகள் இல்லை. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் பீரியடில் உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, வென் யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் ஹவ் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ், தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் பிந்தைய காலத்தில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட இது நான் சொல்ல முடியும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்க சமயத்தில் ஸ்கூலில் இருப்போம். நாங்கள் ரொம்ப விளையாட்டு, ரொம்ப அக்கிரமம் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ண தான். அப்போ எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உண்டு. அவங்க வரைச்சியில் சிரிச்சிட்டு இருப்போம். அப்போ எழுப்புவாங்க, ஒய் ஆர் யூ லாஃபிங்னு. அப்போ அந்த பையன் எழும்புவான். நான் அந்த ஃபுல்லாக சிரிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஆஸ்க் யூ ஒய் ஆர் யூ லாஃபிங், நீ என்ன சொல்லுவாங்க? கேன் யூ ஸ்டாண்ட் அப் அண்ட் டெல் மீ ரிப்ளை? நீ தான் யாரோ எழும்ப சொல்லு, ஒய் ஆர் யூ லாஃபிங், எதிர்ச்சிருக்க, சிரிப்பு வந்துருச்சிருக்கு. தட்ஸ் இட், குட். நீங்கள் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஒரே பதில் தான். நீங்கள் நாங்கள் இருக்க சமயத்தில் கிளாஸில் இருக்க சமயம் ஏன்டா வச்சுருக்க, சில பையன் சொல்லுவாங்க சும்மா, என்ன சும்மா. அவர் சொல்லுவார், ஹீஸ் என்ஜாயிங் த பேரடைஸ் ஆஃப் சும்மா, ஹீஸ் என்ஜாயிங் த பேரடைஸ் ஆஃப் சும்மா. சும்மா என்கிற சொர்க்கத்தில் மறந்துட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் திங். நீங்கள் லைஃபே இப்படி ஆகிடக்கூடாது. இப்போ ஐ குட் see people who studied with me, still if I stop and ask them what you are doing,
சும்மா. இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு எனக்கு அந்த நண்பர்கள் சிலரை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க பண்ணி கேட்டான்னு சொல்லுவாங்க, சும்மா இருக்கேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ஃபேர். அப்படி இருக்கக்கூடாது. இந்த லைஃபுக்கு வந்து தட் ஷுட் பி மீனிங். அப்படி எத்தனை பேர் நம்புதியா? எல்லாம் நம்புதலாம். லைஃபுக்கு ஒரு மீனிங் நம்புதலாம். ஒய்? நீங்கள் வந்து 5th சென்ஸ் உள்ள அனிமல்ஸ் வர அவங்களுக்கு ஒன்று தான், தே நீட் டு சர்வை. அவங்க என்ன செய்யணும்? சர்வை மட்டும் ஆகணும். பட் நமக்கு 6th சென்ஸ் இருக்குது, 6ஆம் அறிவு. ஸோ நம்ம ஜஸ்ட் சர்வைவ் ஆக போதாது, ஒரு ஹியூமனிட்டியோடு நம்ம சர்வைவ் ஆகணும். அப்போ நம்மகிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஸோ நம்ம இதை பற்றி பார்த்துச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட் பீரியட்லேருந்து யூ ஹாவ் டு இன்கல்கேட் சர்டன் திங்ஸ் இன் யூ தட் வில் கைட் யூ அண்ட் தட் வில் டேக் யூ டு ஹைஸ். நீங்கள் மாணவர் பருவத்திலேருந்தே சில விஷயங்களை உங்கள்கிட்ட உள்வாங்கினீங்கன்னா அது உள்ளே எடுக்கும். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் கேட்டார், சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க சும்மான்னு. இப்போ ஒரு சும்மா நாங்கள் ஸ்டூடெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் சிலர் வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஐ எம் சீயிங் தம் அஸ் டீச்சர்ஸ் நவ். Certain people wanted to become doctors. I could see them doctors today. Certain wanted to become engineers. I am seeing them as engineers. நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து என்ன கோஷம் போட்டு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஆள். என்னை ஸ்கூலில் படித்தவங்களுக்கே தெரியும். அப்படியே வளர்ந்து ஒரு அமைச்சர் பொறுப்பு வர போயிருக்கு. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த என்ன தொட்டில் பழக்கம். அடைய சின்ன வயசில் நம்மளுடைய என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது அது. நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இன்றைக்கி கூட எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு பெரிய ஃப்ளா என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா? குயிக்காக ஒரு ஆள் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு சந்திச்சுட்டு இருக்கீங்க? சரி, நான் அந்த கொஸ்டினை இன்னும் டேரெக்டாக போடுவேன். இப்போ யாரெல்லாம் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கை வைத்துங்க. எவ்ரி ஒன் இஸ் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆல்மோஸ்ட். ஓகே, நீங்கள் யாரெல்லாம் என்ஜினியர் ஆகணும்னு வச்சு என்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணீங்க சொல்லுங்கள். சரி, இந்த நம்பர் ஹஸ் ஃபாலன் டவுன். நம்பர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பேஷன் இருக்கும். அவருக்கு வந்து அவர் உள்ளத்துலேயே இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் சிச்சுவேஷன்னால அவன் இன்னொன்று போயிடுவான். எய்தர் பை த கம்பல்சன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் பை சம் ராங் மோட்டிவேஷன்ஸ், இல்லைன்னா டிசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்பர் இல்லாதனால ஏதோ சம் சிச்சுவேஷனில் தே டேக் அ டிஃப்ரெண்ட் சாய்ஸ். அது வந்து சிச்சுவேஷன் நம்ம சொல்லுவோம். அது ஒன்று த ரியாலிட்டி தட் இஸ் இன் யூ, த ரியல் பேஷன் ஆர் த ரியல் இன்ஸ்டிங்க்ட் தட் யூ ஹேவ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய. இன்னொன்று பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் நீங்கள் வந்து வரக்கூடியது. நான் வந்து பாலிட்டிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். மை இன்ஸ்டிங்க்ட் இஸ் தட், மை பேஷன் இஸ் தட், அண்ட் ஐ ஹவ் பிகம் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியன் நவ். பட் நான் இப்போ வந்து போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருந்தா ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் ஐ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நான் ஒரு ப்ரீஸ்ட் ஆகியிருந்தா ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் ஐ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் ப்ரீஸ்ட். தெரியாது, இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மை இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? பாலிட்டிக்ஸில். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூ ஷுட் நோ வேர் யுவர் ஹார்ட் இஸ், வாட் இஸ் த பேஷன் யூ ஹேவ், வாட் இஸ் த இன்ஸ்டிங்க்ட் யூ ஹேவ். அதை நீங்கள் செய்ய உங்களுடைய அந்த திறன் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம நீ டாக்டர் ஆகணும், நீ ஐஏஎஸ் ஆகணும் அப்படியே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணால் அதில் பிள்ளைகள் போகுது. தட் இஸ் நாட் எ குட் திங் தட் ஐ சி. நம்ம வி வில் டாக் அபவுட், நான் கன்ஃபைன் மை ஸ்பீச் டு எ வெரி லிமிட்டட் திங். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேதரிங், யூத் கேதரிங். இந்த கேதரிங்கில் எனக்கு ஒரு சந்தோஷம், நான் நினச்சி பார்த்தேன் பிள்ளைகள் வந்து நான் அட்டென்டிவாக இருந்தது, நாட் லைக் ஆர்டினரி க்ரௌட். பிகாஸ் நீங்களாம் யார்? நீங்களே யார்? செலக்டட் பீப்புள். ஸோ யூ ஆர் அட்டென்டிவ். அப்போ ஐ ஷுட் டாக் சம்திங் தட் ஷுட் மோட்டிவேட் யூ, தட் ஷுட் ஹெல்ப் யூ. ஐம் ரைட்? சரி, இப்போ நான் பார்த்தேன்னா ஒரு 3 things we will see. ஒன்று வந்து லே யுவர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். யுவர் ஃபவுண்டேஷன்ஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து த ஃபஸ்ட்டு திங் we talk about is the character or certain disciplines you have to follow. உங்களுடைய பண்புகள் இது ரொம்ப 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 முக்கியம். இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம், ஒரு ஆளுக்கு இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் த கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் டு பி சக்ஸஸ்ஃபுல். இவர் ஸ்டூடெண்ட்டு நான் 11 மணி தான் எழும்புவேன், 12 மணிக்கு தான் காலேஜுக்கு போவேன், சாயங்காலம் சினிமாக்கு போயிடுவேன், நைட்டு பார்ட்டிக்கு போயிடுவேன். சக்ஸஸாக அச்சீவ் பண்ண முடியுமா? Is it possible? No. So it is not possible. So that should be a discipline. Second thing பார்த்தீங்கன்னா, நமக்கு we have some values. லைஃப்பில் வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம். சொல்ல நான் எப்படியாவது வாழ்ந்தா போதும், எப்படியா காலத்தை ஓட்டினா போதும். நோ, யூ ஹாவ் டு ஹாவ் சம் வேல்யூஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம் வேல்யூஸே இல்லை. பீப்புள் ஆர் ரெடி டு செல் அவுட் எனி திங். ஓட்டே விற்றுக்கூடாது. 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாய்க்கு. நீங்கள் யாராவது ஓட்டு செய்திருக்கா? இல்லை ஓட்டு போட்டுருக்கீங்களா? யாரெல்லாம் ஓட்டு போட்டுருக்கியா?
ஓட்டு விலைக்கு கொடுத்தீங்களா? குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னைக்கே பண்ணிடாதீங்க. யாரா தந்தா வாங்கிட்டு மாற்றி போட்டிருக்காங்க. ஏன்னா அது நம்ம டாக்ஸ் அபவுட் ஒரு வேல்யூ. நம்ம வேல்யூ பற்றி என்ன சொல்லுது? டாக் பண்ண. நான் ஒரு எலெக்ஷனுக்கு தோக்குக்கிட்டே போனேன். ஒரு எலெக்ஷனுக்கு எதுக்குன்னு போனேன்? தோத்து போக வேண்டே போனேன். பட் ஐ மேட் ஏ வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். என் ஓட்டை வந்து ஃபார் ஃபேவர் ஆர் ஃபார் சம்திங் இன்னொரு ஆள் கொடுக்கப்படான்னு போனேன். அதுக்கு விளைவு என்னென்னா வெற்றி பெற்று வந்தேன். அது தெரிய என்ன போகிறேன்னு தெரியா கேளுங்க. எனக்கு முடிவு ஒன்றே ஒன்று தான். ஐ ஷுட் நாட் செல் பை ஓட் ஃபார் மணி ஆர் ஃபேவர். பணத்துக்கு வேண்டியோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு வேண்டாம் நான் நினச்சி அனுகூலத்திற்காக அதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போனேன். அன்இமேஜினபிள் அண்ட் வெரி சர்ப்ரைசிங் ஐ கேம் அவுட் வித் த விக்ட்ரி. அது வாய்ப்பே இல்லை நான் வந்தது. ஸோ அவ்வளோ ரிவார்ட்ஸ் கூட வரும். ஸோ வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு ஹேவ் சர்டன் வேல்யூ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து ஹஸ் பிகம் எ வெரி ஸ்ட்ராங் இஷ்யூ. யாருக்கெல்லாம் தெரியும் ஹெல்த் பெரிய இஷ்யூன்னு? ஸ்டூடெண்ட்ஸ் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் ஏஜ். யங் ஏஜில் எவ்ரி ஒன் வில் பி ஹெல்த்தி, எவ்ரி வில் பி ஸ்ட்ராங். பட் வென் யூ பிகம் ஓல்ட் கொஸ்டின் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பிரின்சிபல் ரூமில் பேசிட்டு சொன்னேன். இன்னைக்கு வந்து வளர்ந்த நாடுகளில் கூட மென்டல் ஹெல்த் இஸ் எ சேலஞ்சிங் இஷ்யூ. மென்டல் ஹெல்த்னாது சேலஞ்சிங் இஷ்யூ. நிறைய பிள்ளைகள் போய் சொல்லுது நான் டென்ஷனில் இருக்கேன். எப்படி இருக்க? அந்த செல்ஃபோன் வாங்கி தூரப்பட்டு டென்ஷன் போயிடும். ஆனால் போட முடியாது. அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆகிட்டு. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் ஒரு பக்கம், மென்டல் ஹெல்த் ஒரு பக்கம், ரொம்ப சேலஞ்சஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். நம்ம வாழக்கூடிய உலகத்தில் எவ்ரி திங் இஸ் கெட்டிங் பொல்யூட்டட். த வேர்ட் இஸ் எவ்ரி திங். ஏன் எவ்ரி திங்னு சொல்ல? ஒன்று ரெண்டு இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட் ஆகிட்டு, அப்படி தானே? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பொல்யூட் ஆகிட்டு. ஏன்னா ஃபார்மில் போடக்கூடிய விஷத்துலேருந்து அது பொல்யூட் ஆகும். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று பொல்யூட் ஆகும். நம்ம செல்ஃபோனை ஓப்பன் பண்ணால் அருவருப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஹேட், வெறுப்பு, டிமோட்டிவேட்டிங் திங்ஸ், வயலன்ஸ் உள்ளது. இட் இஸ் அ பொல்யூட்டிங் திங். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ யூ நீட் டு ஹாவ் ஏ ஹெல்த்தி பாடி. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நோ த ஹிஸ்ட்ரி. நம்ம வரலாறு வந்து நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு ஐ டோன்ட் நோ. நான் இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை ஐ ஜஸ்ட் கோட்டிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள். நேற்றுக்கு வந்து வைக்கம் போராட்டத்தினுடைய 100 ஆண்டு. How many of you know that? How many of you know that வைக்கம் போராட்டம் தெரியுமா? இருக்காது பார்த்தீங்களா? ப்ளீஸ் கூகுள் அண்ட் see that. டெம்பிள் இருக்கக்கூடிய ப்ரெமிசஸில் உள்ள ரோடில் எல்லா பீப்புளும் போக முடியாது. ஒய்? காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதியம். நீங்கள் தயவு செய்து இன்னைக்கு நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிக்ஷனரிஸுக்கு நீங்கள் போய் டிக்ஷனரியை பார்த்து காஸ்ட்டுக்கு மீனிங் பாருங்கள். தெர் இஸ் நோ மீனிங் ஃபார் காஸ்ட் பிகாஸ் தெர் இஸ் நோ வேர்ட் லைக் காஸ்ட். அதாவது அது என்ன பதில் சொல்லியிருப்பான்னா, பொருளாதார அடிப்படையில் இல்லைன்னா சமூக அடிப்படையில் சில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு கட்டமைப்புன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ கட்டமைப்பு, இட் இஸ் நாட் அ ரியல் திங். அது இந்தியா தவிர எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த சொசைட்டி, நீங்கள் வாழக்கூடிய சொசைட்டியில் என்ன வரலாறு என்ன எப்படி தெரிஞ்சதுன்னு நீங்கள் பாருங்கள். that you should understand. நம்ம நாடு டெமோக்ரஸி ஆகும்னால வாட் இஸ் த லிபர்ட்டி, நமக்கு என்ன ஃப்ரீடம் நம்ம இருந்தது, that you should know. அது எதுக்குன்னா அந்த ஃபவுண்டேஷன்ஸ் தான் உங்களை வந்து புரிய வைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ரஸியினுடைய, இன்னைக்கு ஃப்ரீடத்தினுடைய, இன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு தந்திருக்கக்கூடிய பெருமை என்னன்னு தெரியும்னா, நீங்கள் வந்து அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் இது இல்லாத காலம் எப்படி இருந்தது, இதை ஏன் நமக்கு எடுத்துடக்கூடாது என்பதை நமக்கு தெரியணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் நம்ம உலகத்தில் நமக்கு முன்னால் கிளைமேட் கிரைசிஸ் பயங்கரமாக இருக்குது, கரப்ஷன் பெருசாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது, டெக்னாலஜிக்கு அக்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படி எக்கச்சக்கமான இஷ்யூஸ் நம்ம முன்னால் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிபேட்டு எதை சுற்றி நடக்குது? ஜாதியும் மதத்தையும் சுற்றி நடக்குது. பார்த்தீங்களா? இதில் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்ம சுதந்திர மனிதனாக இருக்கிறதுக்கு உதவக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அது சொல்லுது, இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. மத சார்பற்ற நாடு. மதமே இங்கே கிடையாது. த கவர்மெண்ட் ஹஸ் நோ ரிலிஜன். அரசுக்குன்னு ஒரு மதம் கிடையாது. இங்கே மதத்தை சுற்றி ஓடிட்டு இருக்கு. இட் டாக்ஸ் அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் மீன்ஸ் எ ஜஸ்ட் சொசைட்டி. நியாயமாக நீதியாக எல்லாரையும் சமம் பார்க்கக்கூடிய சொசைட்டி. ஸோ இது தெரியாதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, இப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி தெரிஞ்சிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வரக்கு முன்னால் ஹவு த சொசைட்டி வாஸ், இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ திங்க் அபவுட் தட், யூ வில் நாட் கோ இன் டு அ டிபேட் தட் இஸ் சென்டர்ட் ஆன் caste and religion. I would true, it is none of your business. So you should have a very strong foundation on the principles of values, health, history and things like that. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ப்ரெசன்ட். நீங்கள் வந்து எப்படி நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பில்டப் பண்ணணும். இப்போ இன்றைக்கு வந்து என்ன ட்ரெண்டு, என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன சேலஞ்சஸ் இருக்குது,
இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிளாங்காக இருக்கக்கூடாது. பிளாங்காக இருக்க கூடாது. யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் திங்ஸ். இன்றைக்கு நான் காலேஜில் வந்து காலில் பேச சமயத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் சின்ன பையனாக இருந்துச்சு இவன் கோஷம் படும், அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியும் அடகு வச்சு பிஏ எம்ஏ படிச்சுக்கிட்டு வேலை இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கோஷம் போட மாட்டீங்க, நாங்கள் பயங்கரமாக ரசித்து போடுவோம். ஏன்னா அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருப்போம். இப்போ இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளது ஞாபகத்தில் வந்து அண்டா குண்டா அடகு வச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள அண்டா குண்டாவில் அடகு வச்சு அம்மா தாலியும் அடகு வச்சு அதுக்கு மேலே அடகு வைக்க கொண்டு இல்லை. பிஏ எம்ஏ படிச்சுக்கிட்டு வேலை இல்லை. அது ஐடி மினிஸ்டர் ஆன பிறகு நான் பார்த்தேன், இது ஒரு பக்கத்து கதை. ஆனால் மறுபக்கம் வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி பற்றி நம்ம பிள்ளைகிட்ட ஸ்கில் இல்லை. அப்போது இண்டஸ்ட்ரியல் ரெடி பிள்ளைகள் இல்லாதனால நம்ம இப்படி இருக்கோம். அதில் வந்து இன்றைக்குள்ள ப்ரெசன்ட் ட்ரெண்டு, இன்றைக்கு தேவையான டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால்கள், இன்றைக்குடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். த தேர்ட் திங் இஸ் த கோல். உங்களை யாருக்கெல்லாம் கோல் இருக்குது? ஹானஸ்ட்டாக எல்லாரும் கை வைத்தலாம். ஃபஸ்ட்டு தோஸ் ஹூ ஹேவ் கோல்ஸ், செகண்ட் டோன்ட் ஹேவ் ஏ கோல். யாருக்கெல்லாம் கோல் இருக்குது சொல்லுங்கள். யாராவது எழுப்பி சொல்லாமல் இருந்தால் வாட் கோல் யூ ஹேவ். இந்த பிள்ளை வந்து இப்படி பார்த்துட்டு கை வைத்தா சொல்லுங்களேன், என்ன கோல் இருக்குது? நீ தான் பேக் வச்சுருக்கா, சொல்லு சீக்கிரம் சொல்லு. வாட் இஸ் யுவர் கோல்? சிஏ படிக்கணும், ஒரு ஆடிட்டர் ஆகணும். குட், சரிப்பா. அப்போது நீங்கள் ஒரு கோல் இருக்கணும். வித்தவுட் ஏ கோல் நீங்கள் வந்து அந்த கோல் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க? இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட். இப்போ சிலவங்க சொல்லுவான், எனக்கு பிரதம மந்திரி ஆகலாம் சார். என்ன சார் பிரதம மந்திரி ஆகலாம் சார், ஆனால் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். ஆக முடியுவா? முடியாது. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே வந்து டீ குடிக்க வரோன்னு சொல்லுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் போயிருப்பான், இவன் பயங்கரமான கொடுத்து வச்சவனாகும், யோகசாலியாகும்னு சொல்லுவான். எப்படி இது பயங்கர, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நோ கமெண்ட்ஸ், சிரிச்சுட்டு இருப்பேன். சில நேரத்தில் சொல்லுவேன், டெய்லி ஒரு காரியம் செய், அவன் எத்தனை மணிக்கு தூங்குவான் எத்தனை மணிக்கு எழும்பான்னு ஒரு தெரியுமான்னு கேளுன்னு சொல்லுவேன். நாங்கள் வந்து லாஸ்ட் ட்ரிப் எம்எல்ஏ இருந்துச்சுன்னா எங்கள் தம்பி மாதிரி சொன்னால் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம், ஒன் டே வித் அன் எம்எல்ஏ. அப்போது நாங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணோம் சோஷியல் மீடியாவில். நம்ம ஸ்டேட்டில் நிறைய இடங்கள் வந்து கொஞ்சம் யங்ஸ்டேஜ் பையன் ஆண்கள் பெண்கள்லாம் வந்தாங்க. அந்த ஒன் டே வித் எம்எல்ஏ என்ன ப்ரோக்ராம், நாங்கள் ஜஸ்ட் கம் சிட் இன் மை ஆஃபீஸ் ஃப்ரம் மார்னிங், கம் வித் மீ wherever I go in my car, evening you go once we finish. வந்துட்டு அவங்க they were taken to surprise. என்னடா எவ்வளோ ஆள் வருது, எவ்வளோ இஷ்யூஸ் வருது, எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு, எவ்வளோ கூட்டம் பேசுறதுக்கு, இதை பார்த்து இவ்வளோ ரிஸ்க் இதுக்குள்ளே இருக்கா. ஸோ எதுக்கு சொல்ல, எவ்ரி அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னால் அந்த வேர்ட் ஃபோக்கஸ் will be there and hard work will be there. Like if you stay focused and if you concentrate and you have hard work behind it, 100% will be a successful person. இல்லைன்னா நம்ம என்ன வராது, சக்ஸஸ் நம்மளை தேடி வராது. யோகத்துல எல்லாம் என்ன செய்யாது, வராது. யூ ஹாவ் டு ஒர்க். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் பீரியடில் தான் உங்களை மோல்டு பண்ணணும். நீங்கள் என்னென்ன குணம் உங்கள்கிட்ட உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இந்த ஃபைட்டிங் குணம் இருக்குது. அது இன்றைக்கி என்னோட பிரிக்க முடியாது. இட் ஹஸ் பிகம் இன்ஹரண்ட். அப்படியே வந்து உள்ளே நுழைஞ்சிது, அது பிரிக்கவே முடியலை. எனக்கு சில இடங்களில் கஷ்டமாக கூட இருக்குது. எங்கே போலாம் ரியாக்ட் பண்ணுது, எங்கே போலாம் கொஸ்டின் பண்ணுது. இட் இஸ் இன்ஹரண்ட். இட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எ பர்சன். ஸோ நீங்கள் சின்ன ஏஜில் இருக்க சமயத்தில் நீங்கள் இஃப் யூ இன்கல்கேட் ஆல் தீஸ் திங்ஸ், அது அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஆகும். இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம். உங்களை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பண்ணால் நான் சொல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு there is a strong challenge and a strong opportunity. இதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேளுங்க. you have two things before you. One is the opportunity you have. Second is the challenge you have. First I will tell you the opportunity. The opportunity is you are living in a highly technologized world. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் ரோபாட்டிக்ஸும் ட்ரோன்ஸும் உங்களை இன்னொரு வேர்ல்டுக்கு கொண்டு போகுது. எங்கே கொண்டு போகுதுன்னு யாருக்குமே தெரியாது.